பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கு அப்புறமா, அதுல கலந்துக்கிட்ட பிரபலங்கள் எல்லாருமே பிக் பாஸ் அனுபவம் குறித்து போஸ்ட் போடுவாங்க, ட்வீட் போடுவாங்க, YouTubeல வீடியோ குடுப்பாங்க. சில இதுகள்ல இன்டர்வியூ குடுப்பாங்க. இப்ப போன வாரம் டபுள் எவிக்ஷன்ல பிக் பாஸ் வீட்ட விட்டு அன்ஷிதாவும் வந்து வெளியே இருந்தாங்க. அன்ஷிதா இதுவரைக்கும் எந்த போஸ்ட்டுமே வந்து போடல. எந்த வீடியோவும் எங்க இன்டர்வியூ குடுக்கல. என்னாச்சு? அன்ஷிதா திருந்திட்டாங்களா? அன்ஷிதா அப்படியே அமைதியா வந்து ஆயிட்டாங்களா? மாறிட்டாங்களா? அப்படின்னு வழக்கம் போல வந்து சோசியல் மீடியாவுல வந்து இருக்கக்கூடிய நம்ம ரசிகர்கள், நெட்டிசன்கள் எல்லாருமே ஒரு பக்கம் வந்து கேள்வி வந்து எழுப்ப, இப்ப அ ஒ வெளிய போன ஒரு 3 நாள் எந்த போஸ்டும் வந்து போடாத அன்ஷிதா, இப்ப வந்து ஒரு பதிவு வந்து ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல வணக்கம். நான் உங்க செல்லம்மா பேசுறேன். செல்லம்மாங்கிறது அவங்க நடிச்ச அந்த ஃபேமஸ் சீரியல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மூலியமா தான் அவங்க மக்கள் எல்லாருக்குமே வந்து பிரபலமானாங்க. நீங்க இவ்வளவு அன்பு, இவ்வளவு ஆதரவு குடுப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. 83 நாள் அங்க நான் சர்வே பண்ணேன்னா, கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அது நடந்திருக்காது. இவ்வளவு பெரிய சப்போர்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து நான் பண்ணிக்கிறேன். அதோட மட்டும் வந்து இல்லாம, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல சீரியல்ல நான் வந்து உங்க வீட்டு பிள்ளையா வந்து மீட் பண்றேன். ஏன்னா, செல்லம்மா சீரியல்ல நான் நடிச்சப்ப, செல்லம்மாவா இருந்தப்ப, எனக்கு நீங்க அவ்வளோ ஆதரவு குடுத்திருந்தீங்க. அந்த ஆதரவு கண்டிப்பா மறுபடியும் வேற ஒரு சீரியல் மூலியமா நான் உங்கள சந்திக்கிறேன். அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எல்லாருமே என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க, வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே, ஒரு ஆணும், பெண்ணும் வந்து பேசுனா, அது தவறான கண்ணோட்டத்துல, அதே மாரி ஒரு நைட் டைம்ல வந்து உட்கார்ந்து 2 பேரும் தனியா வந்து பேசினா, அவங்களுக்குள்ள அப்படித்தான் வந்து ஒரு இருக்கும். ஒரு எண்ணங்கள் இருக்கும். இல்ல அது மாரி தான் வந்து இருக்குமோன்னு நீங்க யூகத்தோட அடிப்படையில வந்து பேசுறீங்க. ஆனா அப்படியெல்லாம் வந்து எதுவும் இல்ல. விஷால் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நண்பன். நீங்க விஷால பத்தி வந்து சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா விஷாலுக்கும் எனக்கும் வந்து சேர்த்து நீங்க வந்து கிசுகிசு வந்து பேசும்போது, அத பார்க்குறப்ப எனக்கு கோவம் வரல. சிரிப்பு தான் வந்து வருது. ஒரு ஆணும், பெண்ணும் வந்து தனியா வந்து உட்கார்ந்து பேசினா, தப்பா தான் வந்து பேசுறாங்கன்னு வந்து அர்த்தம் இல்ல. அவங்களோட எதிர்காலத்த பத்தி பேசலாம். அவங்களோட ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்கிறத பத்தி வந்து பேசலாம். இப்படி ஜெனரலா எவ்வளோ விஷயம் இருக்கும். பிக் பாஸ்ல பார்த்தத மட்டும் நீங்க வந்து வச்சு ஒருத்தவங்கள வந்து தப்பா வந்து எடை போட்டுறாதீங்க. நான் அங்க இருக்கக்கூடிய எல்லாரோடையும் முடிஞ்ச அளவு நட்பா இருக்கன்னு தான் வந்து நெனச்சேன். ஆனா, போட்டியினால சில காரணத்தினால வந்து முடியல. குறிப்பா மஞ்சரி. மஞ்சரிக்கும் எனக்கும் வந்து உள்ளுக்குள்ள வந்து செட்டே ஆகல. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வேணா பாருங்க, மஞ்சரியும் நானும் திக்கஸ்ட் வந்து ஃப்ரெண்டா வந்து இருக்க போறோம். அதே மாரி தான் முத்துக்குமரன் அண்ணன் ஆரம்பத்துல வந்து கத்துனது, போடான்னு வந்து சொன்னது, அது எல்லாமே அந்த போட்டியில வந்து இருக்கக்கூடிய ஒரு டிப்ரஷன் அந்த டென்ஷன்ல தான் வந்து பண்ணனே ஒழிய, யார் மேலயும் எனக்கு எந்த தனிப்பட்ட கோவமும் இல்ல. விருப்பு, வெறுப்பும் வந்து இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி விஷாலுக்கும் எனக்கும் வந்து இருக்கக்கூடியது ஒரு அழகான ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். அவன் எனக்கு வந்து ஒரு வெல் விஷர். விஷால் வெளியில வந்ததுக்கப்புறம் எங்களுடைய நட்பு இதே மாரி வந்து தொடரும். அதனால ஒரு ஆணும், பெண்ணும் வந்து பேசுறத தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. தப்பா வந்து நெனச்சுக்காதீங்க. அத தாண்டி வந்து பல விஷயங்கள் இருக்குன்னு அன்ஷிதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.